ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வார்த்தையை ரொம்ப நாள் கழிச்சு சொல்கிறேன். என்னடா ஒரே பச்சை கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இதுதான் நம்மளோட நியூ இயர் அவுட்ஃபிட். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னா, நைட்டு, அதாவது நியூ இயருக்கு முதல் நாளே வந்துட்டு நம்ம விலாக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 11 o'clock இருக்கும். சர்ச்சுக்கு வந்துட்டு நாங்கள் கிளம்பி போய்கிட்ருக்கோம். என் உறவுகள் எல்லாம் முன்னாடி போயிட்டுருக்கு. நானும் அக்கா பொண்ணு போயிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ திருவிழா மாதிரி இருக்குதுன்னு. பலூன்ஸு, டாய்ஸு, வேணுங்கிற எல்லா பொருளுமே வந்துட்டு கிடைக்கும். பட் ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ வந்து சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம். டெக்கரேஷன்லாம் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அந்த தூரத்தில் ஒரு கட்டம் போட்ட சட்டை தெரிகிறாரு இல்லையா, அவர் தான் என்னோடய புருஷன். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்திருக்கோம். நாத்தனார் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு நான் சர்ச்சுக்குள்ளே போகிறோம். நாங்கள் வந்துட்டு சர்ச்சுக்குள்ளே எப்போவுமே வந்துட்டு உட்கார மாட்டோம். இந்த சைடில் தான் உட்காருவோம். அது வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட். எங்கள் பாட்டி இறந்து வந்துட்டு 3 வருஷம் ஆச்சு. எங்கள் பாட்டியை நாங்கள் ஆத்தான்னு தான் கூப்பிடுவோம். எங்கள் ஆத்தா இருக்கும்போது வந்துட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம், எவ்வளோ குளிர் இருந்தாலும் ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து இந்த பாட்டிமார்களாக உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த திண்டில் உட்காந்து முன்னாடி துண்டு விரித்து எங்களுக்கு இடம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா நியூ இயரு, கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டர் அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு க்ரௌடு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் எங்கள் ஆத்தா வந்துட்டு இந்த இடத்துல தான் எங்களுக்கு இடம் பிடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு எங்கள் ஆத்தா இல்லாதனால எங்களுக்கு இடம் இல்லை. நாங்கள் கிளம்புறதுக்கு எப்படி லேட் ஆயிரும். இருந்தாலும் எங்கள் ஆத்தா ஞாபகமாக வந்துட்டு நாங்கள் எல்லோரும் மொத்தமாக தான் உட்காருவோம். இப்போ வந்துட்டு ஒரு 3 வருஷம் ஆனனால எல்லோரும் வர பிரிஞ்சு போயிடுறாங்க. பட் இருந்தாலும் ஞாபகம் இருக்க நாங்கள் சேர்ந்துருக்கோம். வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் என் பிள்ளையை மறந்துட்டேன். பலூன் கேட்டு ஒரே அழுக. 100 ரூபா போட்டு இந்த பலூனும் அடம் பிடிச்சி வாங்கிட்டான். வாங்கினதுக்கப்புறமா எல்லாரோட தலையிலையும் தட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த பலூன் வந்துட்டு உடச்சிட்டான். இப்போ வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் பாப்பா எத்த வீட்டில் கோலம் போட்டிருக்காங்க, பக்கத்து வீட்டில் கோலம் போட்டிருக்காங்க, நம்ம வீட்லேயும் கோலம் போடுமான்னு சொல்லிடுச்சு. எனக்கு வந்து கோலம் போடவே தெரியாது. நம்மளுக்கு தான் கூகுள் நண்பன் இருக்கானே, அவன்கிட்ட சொல்லி ஒரு பிக்சர் வந்துட்டு எடுத்து இதை நான் கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோலம் போட்டு முடிய ஆல்மோஸ்ட் 3 மணி ஆயிடுச்சு. என் நாத்தனார் பையன் வந்துட்டு தூக்கம் வரலன்னு கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தான். அவனை வச்சு தான் நான் மீத வீடியோ வந்துட்டு எடுத்தேன். ஸோ இப்போ வந்துட்டு 3 மணிக்கு நான் வந்து வருஷத்தில் முதல் நாள் பிரம்ம முகூர்த்த தீபம் போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். இந்த தீபம் போடுறதுக்கு வந்து எல்லாமே நான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். என்னடா சர்ச்சுக்கு போனாங்க, இப்போ வந்துட்டு தீபம் ஏற்றுறாதீங்கன்னு கேட்காதீங்க. நாங்கள் வந்து ஆர்சி கிறிஸ்டியன் தான். பட் இருந்தாலும் மாமனார் வழியில் வந்துட்டு குலதெய்வம் வந்துட்டு ஹிந்து சாமி. நாளைக்கு கோயிலுக்கு போவோம். அந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வந்துட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இந்த வருஷம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே வந்துட்டு தீபம் ஏற்றிட்டேன். இந்த வருஷம் வந்துட்டு நான் சர்ச்சில் உட்காந்துருக்கும்போது ஒரு 3 ரெசல்யூஷன் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று என்னதுன்னா, கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும். நான் வந்துட்டு இப்போ ஒபீஸில் இருக்கேன். அதாவது 67 kg இருக்கேன். நான் வந்துட்டு என்னோடய ஐடியல் வெயிட் வந்து 50 kg. கண்டிப்பாக அதை ரீச் பண்ணணும். அதுக்காக ஒர்க் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் செகண்ட் ரெசல்யூஷன் என்னதுன்னா, இந்த வருஷம் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி கிராக் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்னோடய தேர்ட் ரெசல்யூஷன் என்னதுன்னா, நான் இந்த சேனல் வந்து 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது 24 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 years வந்துட்டு நானும் முட்டி மோதி பார்க்குறேன். ஒரு 1.6K அந்தளவுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் என்னோடய சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகவே இல்லை. ஸோ இந்த வருஷம் என்ன பாடுபட்டாலும் என்னோடய சேனலை வந்துட்டு மானிட்டைசேஷன் வாங்க வைக்கணும். அதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு நானும் ஒரு காரணம். கண்டினியூஸாக வந்துட்டு வீடியோ போடாதது என்னோடய தப்பு. ஸோ அதையும் வந்துட்டு இந்த தடவை சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. தென் அவ்வளோதான். இப்போ வந்துட்டு விடிஞ்சு கோயிலுக்கு போனால் வீடுகளே இல்லாத காட்டு பக்கமாக போகணும். இந்த சூரியன் வந்து வரவே மாட்டேங்குது. சரியான குளிர். பாருங்கள், நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப பனியாக இருக்கனால குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகலை. ஓரளவுக்கு தான் ரோடு இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இறங்கி நடக்கணும். பாருங்கள், 2 பேரும் நடந்து அப்படியே போய்கிட்டே இருக்கோம். இப்போ வந்துட்டு அவர் பின்னாடியே போயிட்டே இருக்கேன். நீ போ பாதையில் மனசு போகுதே மானேன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை வந்து அப்படியே முணுமுணுத்துட்டே போயிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு கோயிலை வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு 2 காடு தள்ளி தான் எங்கள் கோயில் இருக்குது. அவர் முன்னாடி போய்கிட்டு இருக்காரு, நான் பின்னாடியே போயிட்டுருக்கேன். என்ன நீங்கள் காடுன்னு சொன்னீங்க, மரத்தவே காணான்னு கேட்காதீங்க. வானமரத்த பூமியில் விவசாயம் பண்ணுறத காடுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு கோயில் வந்து சாமியும் கும்பிட்டாச்சு. எங்கள் சாமி வந்துட்டு
சங்கம் புதையால்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சீலக்காரி அம்மன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் கருப்பசாமி. ஸோ சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நான் வர்ற வழியிலே வந்துட்டு ஃபுல்லாக ஆவாரம் பூ. இப்போ சீசன் போல். சரி பாப்பாவுக்கு வந்துட்டு பறித்து பொடி அரைச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ நிறைய பறித்து கொடுத்தாரு. ஓரளவுக்கு பறிச்சாச்சு. இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர்னாலே வந்துட்டு நம்மளுக்கு ப்ளம் கேக் இல்லாமல் வந்துட்டு ஓடவே ஓடாது. இதை ஃபுல்லாக நான் தான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ லஞ்சும் முடிச்சாச்சு. லஞ்ச் முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு வேறு ஒரு இடத்துக்கு கிளம்புறேன். எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் இன்ஸ்டியூட்டில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. நான் தான் ஃபஸ்ட்டு ஆளாக வந்துட்டு அட்மிஷன் போடுறேன். அதாவது சுமதி அக்கா வந்துட்டு சுமதி டைப்பிங் இன்ஸ்டியூட் வந்துட்டு எங்கள் ஊரில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 2 பிரான்ச் வந்துட்டு வச்சுருக்காங்க. இவங்க தான் சுமதி அக்கா. ஸோ என்னோடய அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துட்டு நானே ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வருஷத்தில் மொதல் நாள் அட்மிஷன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரமாக டைப் மிஷினில் உட்காந்துட்டு டைப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. திரும்ப வந்துட்டு ஈவினிங் சர்ச்சுக்கு போனோம். காப்பரிசி திருவிழான்னு சொல்லிட்டு போனோம். பட் டைம் ரொம்ப நேரம் ஆனதுனால நான் பாதியிலே இருந்து வந்துட்டேன். நானே என் தங்கச்சி என் நாத்தனார் பசங்களோட வந்துட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு வெளியில் வந்துட்டு இந்த மெஹந்தி டாட்டூ பார்த்தோம். இது வந்துட்டு என் கையில் கோன் வச்சுருக்கிறதுனால என் நாத்தனார் கையில் வச்சோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் சார்ஜ் தான் கொஞ்சம் அதிகம், 30 ரூபா. இப்படி தாங்க என்னோடய நியூ இயர் வந்துட்டு போச்சு. உங்களோட நியூ இயரோட ஃபஸ்ட்டு டே எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த மெஹந்தி வைக்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. என் பையன் வந்துட்டு அவனுக்கும் வேணும்னு சொன்னதுனால அவருக்கும் வந்துட்டு வச்சாச்சு. அவருக்கு வைக்கிறதுக்கு 20 ரூபா வந்துட்டு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.